வணக்கம். இன்றைக்கி என்ன டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியில் பார்க்க போகிறோன்னா, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சந்திரனோட கர்மா. சரிங்களா? சந்திரன் கர்மா வந்து பார்த்திங்கன்னா பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி, இது இந்த 4 நட்சத்திரமும் சந்திரனோட கர்மா. அது போக துலா லக்னம் அப்படின்றது சந்திரனோட கர்மா. லக்னத்தில் ராகு இருந்தாலும் சுக்கிரன் இருந்தாலும் சந்திரன் கர்மா இருக்குன்னு அர்த்தம். இந்த சந்திரன் கர்மா வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட கண்ட்ரோல்லே இருப்பாங்க. இன்னொன்று வந்து அம்மா இல்லாமல் இருப்பாங்க. அம்மா இருக்காங்க, ஒரு அட்வைஸ் கொடுக்காங்க அப்படின்னா அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அம்மா வழி சொந்தத்துக்கிட்டேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? அது போக சந்திரனோட டிபார்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு, இந்த வாட்டர் பிஸ்னஸ்ஸு, இது பூராமே வரும். நம்ம பேக்கடு வாங்கி சாப்பிட்றோம் இல்லைங்களா? சாப்பிட்ற எல்லா ஐட்டம்ஸும் அதுதான். பால் வியாபாரம், இது பால் வியாபாரம், ஹோட்டல் சம்மந்தப்பட்டது. ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் வேறு வரும். ஸ்விக்கிக்கு வந்து சந்திரன் வித் புதன், ராகு 3மே கனெக்ட் ஆகும். நம்ம ஹோட்டல் வச்சுருக்கோம் அப்படின்னா சந்திரகர்மா மட்டும் கனெக்ட் ஆகும். சரிங்களா? நீங்கள் இதை பார்த்துக்கிட்டே இருங்க. இவங்க வீட்டில் வந்து விருந்தாளி வந்தாங்க அப்படின்னா அவங்க மனசை கஷ்டப்படுத்தாமல், யார் யாருக்கெல்லாம் சந்திரகர்மா இருக்கோ யார் மனசையும் திட்டி நோகடிக்கக்கூடாது, திட்டி சந்தோஷப்படக்கூடாது. வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்களை வந்து கரெக்டாக நடத்தணும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சுடுசோறு வச்சுருப்பாங்க, வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு காலையில் வச்ச சாதமோ நேற்று வச்ச சாதமோ பழைய சாதம் கொடுப்பாங்க. பழைய சாதம்ன்றது கொஞ்சம் லேட்டானது. இவங்க மத்தியானம் வச்சதோ சாயங்காலம் வச்சதோ சாப்பிடுவாங்க. அந்த விருந்தாளி காலையில் வச்சதை சாப்பிட கொடுப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அந்த விருந்தாளிக்கு நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை கொடுத்து அவங்கள நம்ம வீடேறி வந்தவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். வந்தவங்களுக்கு நம்ம கரெக்டாக மரியாதை கொடுக்கணும். சரிங்களா? அப்படி கொடுத்து நம்ம அனுப்பணும். யாராவது உணவு தானமாக கேட்டாங்கன்னா கொடுக்கலாம். அது போக இந்த சந்திரன் கர்மாட்டோட ஒரு நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அதிகாரியாக இருப்பாங்க, பெரிய அரசியல்வாதியாக இருப்பாங்க. ஆனால் கோவம் அவங்க வெளியே காட்டுற முகம் வேறு, உள்ளே இருக்க முகம் வேறு. ஒரு சைக்கோ மாதிரி நடந்துக்குவாங்க. கோபம் பயங்கரமாக வரும். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன வயசில் அவங்களுக்கு பிடிக்காத நிகழ்வு அதிகமாக நடந்து அவங்களுக்கு அந்த ஆக்ரோஷமான குணம், போட்டு உடைக்கிறது, ரொம்ப கோவப்படுறது, ரொம்ப வார்த்தைகளை விடுறது, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நல்ல மனநல மருத்துவரை பார்த்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து அதை சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? அது போக வந்து பார்த்திங்கன்னா இவங்கள்கிட்ட அன்பாக கனிவாக பேசுகிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம தொடர்ந்து நிறைய தகவல்களை நம்ம பார்ப்போம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.